இந்த உலகம் இன்னைக்கு ஒரு அபாயகரமான ஒரு காலகட்டத்தோட வாசல்ல நிக்குதா? இல்ல அபாயகரமான ஒரு கட்டத்தை தான் நம்ம தாண்டிட்டு இருக்கிறோமா? இல்ல இதை தாண்டவே முடியாது இந்த அபாயகரமான ஒரு சூழல்ல நம்ம சிக்கி தவிக்க போறோமா? எஸ், இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்கிட்டையும். ஏன்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பாக்குறப்போ இது ஒன்றும் வரலாற்று புத்தகங்கள்ல நாங்க படிக்கிற மாதிரி இல்ல, ஒரு ஒரு மூவில நாம பாக்குறது இல்ல, நடக்குது, இப்போ நடக்குது, இந்த நிமிஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த கான்ஃபிளிக்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த போருடைய உக்கிரத்தை பாக்குறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் எங்கேயோ வாழ்ற மூன்றாம் உலக நாடுகள் ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனையா மாறுறப்போ, தெருக்கள் எல்லாமே பெட்ரோலுக்காக டீசலுக்காக வரிசையா நிக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள வர்றத பாக்குறப்போ, கவர்மெண்ட் செக்டரை ரன் பண்ணவே முடியாது அப்படின்னு ஸ்ரீலங்கால அறிவிச்சு இனிமே ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க, வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்கேயோ நடக்கிற ஒரு வார் எங்கேயோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்படின்னா இது ஒன்றும் நாம படத்துல பார்க்கல. இட்ஸ் நாட் அ மூவி ஆர் இட்ஸ் நாட் அ ஃபிக்ஷன். இது நம்ம கண் எதிரில் பார்க்கிறோம், இது முன்னாடி நடந்துட்டு இருக்கு. ஆனா மனிதர்கள் நாங்க சேஃப்டியா இருக்கிறதா நம்புறோம். உண்மையிலே நம்ம சேஃப்டியா இருக்கிறோமா? இந்த கான்ஃபிளிக்ட் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்த போகுது? இது எல்லாவற்றையுமே சேர்த்து இன்று பேசலாம். இது ஆதி டிவியின் சமர்க்களம். தொண்ணூத்தி 8வது அகாடமி அவார்டு விழா நடந்திருக்கு. படங்களுக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விருதுகளில் முக்கியமா ஒவ்வொரு முறையும் ஆஸ்கார் அவார்டு அப்படிங்கிற விஷயம் நடக்கிறப்போ அதுல விருது வாங்கக்கூடியவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த வரலாறு முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அதிகாரத்துக்கு எதிரான குரல்கள் அப்படிங்கறதுல அதிகாரத்தால உருவாக்கப்பட்ட ஹாலிவுட்ல இருந்து வரக்கூடியவங்க பெரியவங்க பேசுற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் அது. அவங்க அதிகாரத்துக்கு எதிராக பேசுறப்போ, அதாவது அதிகாரம் தான் ஹாலிவுட்டை உருவாக்குது, அவங்க தான் அவங்கள பிரபலமாக்குறாங்க, அவங்க தான் தனி மனிதர்களுக்கு அவார்டும் கொடுக்கறாங்க. ஆனா அந்த அவார்டு மேடையில அதே அதிகாரத்தை எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்கறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆர்ட்டுக்கும் பொலிட்டிக்ஸுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பெரிய ஒரு டிபேட் ரொம்ப வருஷமா நடக்குது. ஆர்ட் வேற, பொலிட்டிக்ஸ் வேற. நோ 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 நோ, நான் ஏத்துக்கவே மாட்டேன். கலைதான் மிகப்பெரிய அரசியல். அரசியலில் கலை இருந்தால்தான் அது சரியான அரசியல். இது நான் 100% நம்புறேன். ஒரு அரசியல் அப்படிங்கிறது சமூகத்துல என்ன மாதிரியான மாற்றங்களும் ஒரு இன்டர்ஃபியர்னஸ் ஏற்படுத்துதோ, டிஸ்டிங்விஷ் ஆகுதோ, அதை விட ஆழமா ஒரு கலை மக்கள் மத்தியில போகுது. அதனாலதான் எல்லாருமே சொல்றாங்க, ஒரு விஷயம் நாம பேச தொடங்கி கேட்கும் போது இல்ல, ஒரு விஷயத்தை விஷுவலா நாம பாக்குறப்போ 15வது நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து அந்த விஷுவலை நாம பார்த்து அது நம்ம மேல பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா நம்ம சப்கான்சியஸ் அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சோம். இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான் கலை. அந்த கலை அரசியல் இல்ல அப்படின்னா என்ன நியாயம் இருக்கு? சோ இந்த ஆஸ்கார் அவார்டுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏற்கனவே ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட், அந்த வார் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. எந்த இடத்துலயுமே இது முடிவுக்கு வர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயங்களை கூட காட்ட மாட்டேங்குது. யாராவது ஒருத்தர் இறங்கி வரணும், இறங்கி வர்றனா இது நடக்காது. ஆனா இறங்கி வர முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல எல்லா பக்கமும் இறுகி போயிருக்கு. பெரிய ஒரு ஈகோ கிளாஷ் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நடக்கிற ஆஸ்கார் அவார்ட்ல பேசக்கூடியவங்க எதை பேசுவாங்க? இன்னைக்கு என்ன குளோபல் வார்மிங் பத்தி பேச போறாங்களா? யாரும் கண்டுக்க போறது இல்ல இல்லையா? இன்னைக்கு இப்போ புதுசா உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல LGBTQ, அதை பத்தி பேச போறானுங்களா? யாரும் கண்டுக்க போறது இல்ல. அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா மாறும். இப்படி எதை பத்தியும் பேச மாட்டாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த உலகத்துல நடக்கிற இந்த போர், அன்வான்ட் போர். யாரோ 2 பேர் எதுக்காகவோ அடிச்சுக்கிறாங்க, அதுக்கு யாரோ சாகுறாங்க, யாரோ எங்கேயோ ஒரு மூலையில இருந்து அதோட வேதனையை அனுபவிக்கிறாங்க. இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியில தான் இந்த ஆஸ்கார் மேடை என்ன பேச போகுது அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கதான் அந்த கலகக்குரல் மறுபடியும் நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் ரொம்ப வலிமையா ஒரு குரல் இந்த 98th ஆஸ்கர்ல ஒலிச்சிருக்கு. ஜாவியர் பார்டமின் அப்படிங்கிற நடிகருக்கு, சிறந்த நடிகருக்கான அவார்டு கிடைத்தது. அதுல அவர் போர் வேண்டாம், சுதந்திர பலஸ்தீனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறார். பலஸ்தீனை பத்தி ஆஸ்கார் ஸ்டேஜ்ல ஒருத்தர் இவ்வளவு தைரியமா பேசுறதும், ஃப்ரீ பலஸ்தீன் வேணும், ஏன்னா மொத்த உலகமும் பலஸ்தீன் மக்களுக்கு
அநியாயம் செய்திருச்சு, இது அதர்மத்தை செய்திருச்சு, அது அவங்களுடைய நிலம், அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமா இருக்கும்போது யாரோ அதுக்கு அந்த நிலத்தை சொந்தம் கொண்டாடுறாங்க, கேள்வி கேட்டா கொல்லுறாங்க, கேள்வி கேட்டா அழிக்கிறாங்க. எங்களுக்கு நீண்ட காலமா போராடிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இது வேணும் 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 வேணும், இது எங்களுடைய நிலம்னு. நாங்களும் விடுற மாதிரி இல்ல, அவங்களும் விடுற மாதிரி இல்லைங்கிற ஒரு பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட் வரலாற்று பூர்வமா பாத்தீங்கன்னா பல 100 வருடங்களா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இப்போ அதோட உச்சகட்டமா இந்த போர்ல நடக்கிற அநியாயங்கள், அத்துமீறல்கள் எல்லாத்தையுமே வச்சு ஆஸ்கர் ஸ்டேஜ்ல ஒரு நடிகர் சொல்றாரு, ஃப்ரீ பலஸ்தீன் வேணும், வார் வேணாம். ஒரு பக்கம் சண்டை பிடிக்காதீங்கிறதையும் சொல்றாரு, மறுபக்கம் ஃப்ரீ பலஸ்தீன் வேணுங்கிறாரு. இது இவர் சொன்னது மட்டும் இல்ல, இவர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஆடியன்ஸ், அதை பார்த்துட்டு இருந்த மக்கள் பெரிய அளவு கைதட்டுறாங்க, பெரிய அளவு ரசிக்கிறாங்க. இதை நான் பாக்குறப்போ மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வருது. யாரா சண்டை பிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசும் இன்னொரு அரசும் தான் சண்டை பிடிக்குது. மக்களால உருவாக்கப்பட்ட அரசு தான். ஆனா மக்கள் அந்த போருக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க. ஏன் இந்த மனநிலை இந்த ஆட்சியாளர்களுக்கு புரியல? புரிஞ்சோ புரியாமலோ இல்ல அதை பத்தி அக்கறை எடுக்காமலோ அவங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க. அந்த அஜெண்டாவுக்குள்ள நம்மளை இழுக்க பாக்குறாங்க. சோ அந்த நேரத்துல நமக்கான மிகப்பெரிய அவேர்னஸ், விழிப்புணர்வு எதுவா இருக்கும் அப்படின்னா, யாரு ஏற்படுத்தணும் அப்படின்னா செலிபிரிட்டிஸா இருக்கக்கூடியவங்க தான். சோ 98வது ஆஸ்கர் அவார்ட்ல ஃப்ரீ பலஸ்தீன் வேணும், சண்டை வேணாம், நோ வார்னு சொல்ற அளவுக்கு துணிச்சல் மிக்க செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஹாலிவுட்ல இருக்கிறாங்க. அவங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம பார்க்குற காலிவுட், நம்ம ரசிக்கிற செலிபிரிட்டிஸ், இவங்க நமக்காக, மக்களுக்காக என்ன செய்ய போறாங்க, என்ன பேச போறாங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்வியோடய இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.